தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ள ஊராட்சி துறையில் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சில பேர் 10, 11, 12 இல்ல டிகிரி கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 8ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன வச்சே இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் 58,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித தேர்வுமே இல்லாம உங்கள செலக்ட் செய்வதா அறிவிச்சிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்டேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க செலக்டரா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே தெரியவும் ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிந்தாலே போதும். மேக்ஸிமமான குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீடைலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே எங்க கிடைக்கும், நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் சரி இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதுல தான் நீங்க வந்து உங்களுக்கு இதுல என்ன ஜாப் தேவையோ அந்த ஜாப்பை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அத நீங்க தெரிஞ்சுட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ்லேருந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தனித்தனியா எல்லா லிங்க்குமே குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ, அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேப்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் ஹியரை நீங்க கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 20 செகண்ட்ஸ் எதற்கு அப்படின்னா, இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க்கான ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 20ல இருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சி 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சி 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் அப்படியே வந்து கீழே போயிடும். கீழ வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி மேல வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ண உடனே, இதுல நீங்க எந்த ஃபைலை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ, அதற்கான ஃபைலை உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா குடுத்திருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ஆல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்கு, என்ன ஏஜ் லிமிட், என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் என்ன மாதிரி சேலரி அப்படின்றத வந்து பார்க்கலாம். டோட்டலா பார்த்தீங்கன்னா 4 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓட்டுநருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பதிவரை எழுத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் அலுவலக உதவியாளருக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இரவு காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங்லேயே 19,500லேருந்து 71,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பதிவரை எழுத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000லேருந்து ஆரம்பிச்சு 58,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000லேருந்து ஆரம்பிச்சு 58,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000லேருந்து ஆரம்பிச்சு 58,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பதிவரை எழுத்தருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வெறும் 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்துல உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இரவு காவலருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, வெறும் உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஓட்டுநருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்துல உங்கள்ட்ட ஓட்டுநர் உரிமமும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 ஆண்டு காலங்கள் அதாவது 5 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டுநர் ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து பிரிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் லென்த்தா போகும். நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்களோ, அந்த ஜாப் என்னவோ, அதுக்கு என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்களோ, அப்படின்றத ஒன் டைம் நீங்க நோட்டிஃபிகேஷன செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ப்ராப்பரா புரிஞ்சிடும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அது எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாரி அத ஃபாலோ பண்ணி உள்ள வந்துக்கோங்க. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஜாப்க்கும் உங்களுக்கு தனித்தனியா நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ, நீங்க எந்த ஜாப் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நீங்க அலுவலக உதவியாளருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்ளை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அது மேல வச்சு ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம், அது ஒரு நியூ பேஜ்ல வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்க. நீங்க என்ன கேட்டகரியில வரீங்களோ, அந்த கேட்டகரிய சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணி நீங்க செலக்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்கும். அதாவது விண்ணப்பிக்கும் மாவட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுல என்ன மாவட்டம் வருதோ, அந்த மாவட்டத்த வந்து உங்களால வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி வட்டாரமும் என்ன வட்டாரமோ, அந்த வட்டாரத்த வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இனிஷியல், அதுக்கப்புறம் உங்களோட பேர குடுத்துக்கோங்க. இதுல உங்களோட தந்தையோட இனிஷியல், அப்புறம் உங்களோட பேர வந்து குடுத்துக்கோங்க. உங்களோட கல்வி தேதி என்னவோ அத வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட சான்றிதழ்கள், அதாவது கல்லூரி மாற்றுச் சான்றிதழ், இல்லன்னா வந்து ஏதாவது கடைசியா ஸ்கூல்ல படிச்ச 12த் இல்ல 10த் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட டாக்குமெண்டேஷன நீங்க இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத குடுத்துட்டு, உங்க என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்ட வந்து எழுதிக்கோங்க. நீங்க முன்னாள் ராணுவத்தினர், இல்ல ஆதரவற்ற விதவைகள், இல்ல மாற்றுத்திறனாளிகள் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்றத குடுத்துட்டு, அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத குடுக்குற மாரி இருக்கும். அப்படி எதுவும் இல்ல அப்படின்னா, நோ அப்படின்றத மட்டும் நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து குடுத்துட்டு, இந்த இடத்துல உங்க ஏஜ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மாவட்டம் என்னவோ, அந்த மாவட்டத்த வந்து இந்த இடத்துல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை நீங்க தமிழ்ல தான் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லி குடுங்க. இல்ல ப்ரோ நான் இங்கிலீஷும், தமிழ் மொழியும் கலந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா, நோ அப்படின்றத குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி வந்து ப்ராப்பரா குடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிதிவண்டி ஓட்டத் தெரியும் அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லி குடுங்க. தெரியாது அப்படின்னா, நோ அப்படின்னு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா எழுதுற மாரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பின்கோட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னவோ அத நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல உங்களோட சிக்னேச்சர போட்டு, அத ஒரு ஃபோட்டோ எடுத்து சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி, அதையும் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உறுதிமொழின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மொத்தமா ஒரு 7 இது குடுத்திருப்பாங்க. ஸோ ஒண்ணுமே வந்து கிடையாது. நீங்க குடுத்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டானதா, நான் வந்து ஃபேக் பண்ணல. எல்லாமே நான் ப்ராப்பரா வொர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி உறுதிமொழி வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து டிக் மார்க் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்க கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த டிக் மார்க் பண்ணிட்டு, இதுல குடுக்கக்கூடிய கேப்சாவ ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க போட்டுட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாலே போதும். இந்த ஜாப்க்கு ஒரு 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்க மொபைல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை வந்து கிடையாது. மொபைல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு உங்களால ஒரு 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்துகிட்டே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இதே மாரி தான் மத்த இருக்கக்கூடிய ஜாப் எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்க என்ன ஜாப் அப்ளை பண்ண போறீங்களோ, அதற்கு இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படின்றத மட்டும் நீங்க கிளிக் பண்ணி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஓரளவு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் யாரும் எதுவும் புரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட்டோ அத மட்டும் ப்ராப்பரா கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.